ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனுடைய குடும்பத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் அசிங்கப்படுத்துற மாதிரியே மனோகரும் தேனும் திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. ரிசப்ஷனுக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மனோகர் டிப்டாப்பா கோட் சூட்டெல்லாம் போட்டு வர நடேசன் கிட்ட வந்து ரிசப்ஷனுக்கு போகணும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, தெரியும் சம்மந்தி அப்படின்னு சொல்லி நடேசன் யதார்த்தமா பேச, அங்கே என்னுடைய விஏபிஸ் பார்ட்னர்ஸ் அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. அவங்க முன்னாடி நீங்க என் சம்மந்தின்னு நான் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க மறக்காம அப்படின்னு சொல்லி நடேசன் கிட்ட சொல்ல, ஆமா போறது தானே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, கோட்டு சுட்டா வேஷ்டி சட்டியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, ஆமா உங்களுக்கு கோட் சுட்டை தான் வாங்கியிருக்கு, அதை மறக்காம போட்டு வந்து கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கிட்ட சொல்ல, சரி நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் எதையும் வெளியே காட்டிக்கிறாம மனசுக்குள்ள மனோகர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நடேசனுக்கு பிடிக்கவே இல்லை. நிலாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்காரு. நடேசனுடைய கோட் சூட்ல ஜூஸ் கொட்டிரும். ஐயோ ஜூஸ் கொட்டிருச்சு, ஆசையா சம்மந்தி எடுத்து கொடுத்தது, இதை இப்ப எப்படி போட்டு போறது, ரிசப்ஷனுக்கு வேற நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. நடேசனால கோட் சூட் போட முடியல, கோட் சூட்ல ஜூஸ் கொட்டிருச்சு. சரி வேற வழி இல்ல, நேரம் வேற ஆகிட்டு இருக்கு, நம்ம கொண்டாந்த வேஷ்டி சட்டையே போட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி நடேசன் நல்ல ஒரு வேஷ்டியும் சட்டையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதைத்தான் நடேசன் ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு வருவாரு. நடேசன் மண்டப வாசல்ல வரையிலேயே தேனு பார்த்துட்டு, ஏங்க அந்த ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, யார தேனு அப்படின்னு சொல்லி மனோகர் பார்க்க, என்ன இந்த ஆளு வேஷ்டி சட்டையில வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, என்னங்க நம்ம கோட் சூட் வாங்கி கொடுத்தலங்க, அந்த ஆள் அதை போடாம இப்படி இந்த ட்ரெஸ்ல வந்துகிட்டு இருக்காரு, இவர் எப்படிங்க நம்ம சம்பந்தின்னு சொல்லி நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர் கிட்ட நம்மளுடைய ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் சொல்ல முடியும், இந்த ஆளு போய் நமக்கு நிகரா எப்படிங்க நிக்க வச்சு பேச முடியும் அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, அதான் தேனு இந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நாகரிகனா என்னன்னே தெரியாத குடும்பம் அப்படின்னு சொல்லி மனோகர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே நடேசன் கிட்ட போய், நான் தான் கோட் சூட் வாங்கி கொடுத்தேல, ஏன் அதை போட்டு வர மாட்டீங்களா, வாங்குறதுக்கும் வழியில ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாலும் அதையும் போட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி மனோகர் பட்டுன்னு பேச, நடேசனுக்கு ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல சம்மந்தி, அது வந்து நீங்க வாங்கி கொடுத்த கோட் சூட்ல ஜூஸ் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லையில, ஜூஸ் கொட்டினா என்ன, ஏன் அதை தொடச்சிட்டு போட்டு வர தெரியாதா, இந்த ட்ரெஸ்ல இப்படி வரீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்லி என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றது, உங்களை போய் நான் என்னுடைய சம்மந்தின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலா, பாருங்க சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க, வந்திருக்கிற விஐபிஸையும் வந்திருக்கிற பிசினஸ் பார்ட்னர்ஸையும் பாருங்க, அவங்க பேசுற இங்கிலீஷ பாருங்க, நீங்க சேர்ந்தாப்புல 4 வார்த்தை கூட பேச தெரியாது, இந்த ட்ரெஸ்ஸை வேற போட்டுக்கிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்தணும் இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், உங்களை அவமானப்படுத்தின நான் என்ன பண்ணேன், எனக்குன்னு கொண்டாந்த ட்ரெஸ் இதுதான், நீங்க கோட் சூட் வாங்கி கொடுத்தீங்க, அதுல ஜூஸ் கொட்டிருச்சு, அவ்வளவுதான், இத போய்கிட்டு பெருசாச்சாச்சா தள்ளுங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறாரு. என்னங்க இந்த ஆளு சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம அந்த ஆளு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, விடு தேனு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகருக்கு ஒரு பக்கம் கோவம். மனோகர் கிட்ட அப்பதான் மனோகருடைய பிசினஸ் பார்ட்னர் எல்லாம், ஆமா உங்க சம்மந்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, என் சம்மந்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தயங்கி அந்த பக்கமா நடேசன் நின்னுக்கிட்டு இருக்காரு. சமந்தி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கூப்பிட, என்னையவா இந்த வரேன் அப்படின்னு சொல்லி நடேசனும் வராரு. இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பட்டும் படாம சொல்லவும், ஓ இவரா, ஆமா மனோகர் இவரை பத்தி எதுவுமே சொல்லல, இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் கேட்க, இவரை பத்தி பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனை அசிங்கப்படுத்துற மாதிரி பட்டுன்னு ஒரே வார்த்தையில மனோகர் சொல்ல, இது நடேசனுக்கு அசிங்கமா இருக்கு, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க இவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவர் பெரிய கோடீஸ்வரரும் கிடையாது, தொழிலதிபரும் கிடையாது, மல்டி மில்லியனரும் கிடையாது, இவர் ஒரு விஐபியே கிடையாதுங்க, இவரை பத்தி என்னங்க சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மனோகர் அசால்ட்டா சொல்ல, அப்பதான் நடேசனுக்கு ஒரு ஃபோன் வருது. சார் நடேசன் சாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணவும், ஆமா நடேசன் தான் பேசுறேன், நீங்க யார் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, சார் நீங்க வாங்கின லாட்டரிக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி லாட்டரியில இருந்து போன் பேச நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அட ஆமாங்க உங்க நம்பர் இதுதானே அப்படின்னு சொல்லி லாட்டரிக்காரரும் சொல்ல, நடேசன் ஒரு தடவை லாட்டரி வாங்கியிருப்பாரு,
கேரளாவுக்காக வண்டி ஓட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப கேரளாவில் லாட்ரி வாங்கியிருப்பாரு. அந்த லாட்டரியில இருந்து தான் இங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. நடேசன் வாங்கின லாட்டரி டிக்கெட்ல 5 கோடி ரூபாய் நடேசனுக்கு விழுந்திருக்கு. இந்த விஷயத்த நடேசன் கேட்டதுமே பயங்கரமான சந்தோஷம். ஆமாங்க, ஆமா இதே நம்பர் தான் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, ஆமா சார் நீங்க சொன்ன நம்பர் தான், உங்க பேரு தான், 5 கோடி ரூபாய் பரிசு தொகை விழுந்திருக்கு சார். இப்போ வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நீங்க இருக்கிற இடத்துக்கே நாங்களே நேரடியாக வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்லவும் நடேசனுக்கு கையும் புரியல காலும் புரியல. வேகமா நிலா மருமகளே மருமகளே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஓடியாரு. அங்கிள் 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 என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, மருமகளே மருமகளே என் வீட்டுக்கு நீ மருமகளா வந்த நேரம் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, என்ன அங்கிள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சுத்தி இருக்கவங்களா என்ன நினைப்பாங்க, எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, நான் கோடீஸ்வரன் இப்பதானே சொன்னீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு, இப்போ உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லுங்க நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, கோடீஸ்வரனா எப்படி அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, மருமகளே நான் வாங்கின லாட்ரி டிக்கெட்ல 5 கோடி ரூபாய் பரிசு தொகை எனக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, இங்கே சேரன் சோழன் பாண்டி பல்லவன் யாராலையும் நம்ப முடியல. அப்பா என்னப்பா விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, விளையாண்டுகிட்டு இருக்கேனா, அட போடா உண்மைடா உண்மை, நான் கேரளாவுக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன், அங்கே சும்மா யதார்த்தமா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினேன், பார்த்தா அதுல 5 கோடி ரூபாய் எனக்கு விழுந்திருக்கு. நான் வாங்கின லாட்ரி டிக்கெட்டு எனக்கு கிடைச்ச நம்பரு, இப்ப அந்த நம்பருக்கு தான் 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நிலா எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். இங்க மனோகருக்கு பார்த்தா மூஞ்சில அரைஞ்ச மாதிரி ஆயிருது. இவனுக்கு 5 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி இதையும் அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ உழைச்சு சம்பாரிச்ச மாதிரி இவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆஃப்டர் ஆல் லாட்ரியில கிடைச்சதானா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, அப்பா லாட்ரியில கிடைச்சாலும் அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும், யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், 5 கோடி ரூபான்றது சும்மா கிடையாதே, 5 கோடி ரூபாயில அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, மனோகரால பார்த்தா எதுவுமே பேச முடியல. மருமகளே நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம்தான், இப்போ உன் மாமனார் கோடீஸ்வரன் அப்படின்னு நடேசன் சொல்ல, அங்கிள் உண்மையிலே நிஜமாவத்தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், உண்மையாத்தான் சொல்றேன், நம்பலைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் வருவாங்க பாரு, நான் இருக்கிற இடத்த கேட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனோகருக்கு தான் எப்படி இவனுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கும், இவனுக்கு எப்படி 5 கோடி ரூபாய் விழுந்துச்சு, இது நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோகருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு.